அம்பரீஷனின் கதை மகாவிஷ்ணுவின் பக்தியையும் குறிப்பாக ஏகாதசி விரதத்தின் மகிமையையும் பக்தர்களை காப்பதில் பகவானின் உறுதியையும் உணர்த்தும் புராணக் கதையாகும். இக்கதை ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. சூரிய வம்சத்தில் தோன்றிய நாபாகனின் மகனே அம்பரீஷன். இவர் 7 கடல்களால் சூழப்பட்ட இந்த பூமிக்கு அரசனாக இருந்தார். நிகரற்ற செல்வத்துடன் அரசாண்ட போதும் அதில் மதிமயங்காமல் மகாவிஷ்ணுவின் பரம பக்தனாக விளங்கினார். அம்பரீஷன் தனது எல்லா செயல்களையும் பகவானுக்கே அர்ப்பணித்து மன ஒருமைப்பாட்டுடன் பக்தி செய்து வந்தார். விஷ்ணுவிடத்திலும் அவருடைய பக்தர்களான பாகவதர்களிடத்திலும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அம்பரீஷனின் தூய பக்திக்கு மெச்சி பகவான் ஸ்ரீ விஷ்ணு 1000 முனைகள் கொண்ட தமது சுதர்சன சக்கரத்தை அவனது பாதுகாப்பிற்காக அளித்தார். அம்பரீஷன் ஏகாதசி விரதத்தை மிகுந்த சிரத்தையுடன் கடைபிடித்து வந்தார். ஏகாதசி என்று உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி திதியில் பாரணை செய்து விருந்தினர்களுக்கு உணவளித்து தானும் உண்டு விரதத்தை முடிப்பார். ஒரு சமயம் அம்பரீஷன் தனது மனைவியுடன் சேர்ந்து யமுனை நதிக்கரையில் உள்ள மதுவனத்தில் விஷ்ணுவை பூஜித்து 1 வருட துவாதசி விரதத்தை அனுஷ்டித்து வந்தார். விரதம் முடிந்து பாரணை செய்ய வேண்டிய நாளும் குறிப்பிட்ட சுப நேரமும் வந்தது. பாரணைக்குரிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கையில் தன் கோபத்துக்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் அரண்மனைக்கு வந்தார். அம்பரீஷன் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று பாரணையில் கலந்து கொண்டு உணவருந்தும்படி அழைத்தார். துர்வாசர் அரசனை விருந்தினராக ஏற்றுக்கொண்டாலும் நான் யமுனையில் நீராடி நித்திய கடமைகளை முடித்துவிட்டு வருகிறேன், அதுவரை காத்திருங்கள் என்று கூறிவிட்டு மெதுவாக யமுனைக்கு சென்றார். பாரணைக்கான சுப நேரம் மிக குறுகியதாக இருந்தது. அந்த நேரம் முடிந்தால் 1 வருட விரதத்தின் பலன் முழுமையாக கிடைக்காது. அதே சமயம் முனிவர் வருவதற்கு முன் தான் உணவருந்தினால் அது விருந்தினரை அவமதித்த குற்றமாகும். தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்த அம்பரீஷன் தனது புரோகிதர்களுடன் ஆலோசனை செய்தார். அவர்கள் நீர் அருந்துவது உணவருந்தியதற்கு ஒப்பாகாது, அதே சமயம் விரதத்தின் பாரணையை தவறவிட்டதாகவும் ஆகாது. அதனால் முனிவர் வருவதற்கு முன் சற்றே தீர்த்தம் அருந்தி பாரணையை முடித்துவிட்டு அவர் வந்ததும் உணவளித்து மீதமுள்ள விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறினர். அதன்படி அம்பரீஷன் துளசி கலந்த தீர்த்தத்தை மட்டும் அருந்தி முனிவருக்காக காத்திருந்தார். நீராடிவிட்டு ஞான திருஷ்டியால் அம்பரீஷன் தீர்த்தம் அருந்தியதை அறிந்த துர்வாச முனிவர் தான் வருவதற்கு முன் அரசன் பாரணை செய்து விட்டதைக் கண்டு கடும் கோபம் அடைந்தார். தன்னை அவமதித்ததற்காக முனிவர் தனது சடாமுடியிலிருந்து ஒரு பூதத்தை உருவாக்கி அம்பரீஷனை தாக்க ஏவினார். அந்த பூதம் நெருப்பை கக்கிக் கொண்டு அம்பரீஷனை நெருங்கும் போது அவனை காக்க அவனருகில் இருந்த விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் விரைந்தது. சுதர்சனம் அந்த பூதத்தை ஒரே நொடியில் எரித்து சாம்பலாக்கியது. அதன்பின் சுதர்சன சக்கரம் துர்வாச முனிவரை துரத்தத் தொடங்கியது. பயத்தில் துர்வாசர் மூவுலகிலும் ஓடி ஒளிந்தார். அவர் பிரம்மாவிடம் சிவபெருமானிடம் சரணடைந்தும் பயனில்லாமல் சுதர்சன சக்கரம் அவரை விடாமல் துரத்தியது. கடைசியில் துர்வாசர் வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவிடம் தஞ்சமடைந்தார். மகாவிஷ்ணு துர்வாசரை பார்த்து, நான் என் பக்தர்களுக்கு முற்றிலும் அடிமை. நீ செய்த தவறிலிருந்து என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. உன்னை காப்பாற்ற வேண்டியது நான் அல்ல. நான் சுதர்சன சக்கரத்தை கொடுத்தது என் பக்தனை காக்கவே. அதனால் நீ அம்பரீஷனிடமே சரணடைந்து அவனிடமே மன்னிப்பு கேள் என்று கூறினார். இறுதியாக வேறு வழியின்றி துர்வாச முனிவர் ஓடி வந்து அம்பரீஷனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். தன்னை தாக்க வந்த முனிவருக்கே துன்பம் வந்ததைக் கண்டு வருந்திய அம்பரீஷன் முனிவரை உடனே எழுப்பி கைகளை கூப்பி பணிவுடன் சுதர்சன சக்கரத்திடம் துர்வாசரை விட்டுவிடும்படி வேண்டினான். அம்பரீஷனின் வேண்டுகோளுக்கு இணங்கி சுதர்சன சக்கரம் துர்வாசரை விட்டு அமைதியாக தன் இருப்பிடத்திற்கு சென்றது. முனிவர் மகிழ்ந்து அம்பரீஷனின் பக்தியையும் தீங்கு செய்தவர்களுக்கும் நன்மை செய்யும் குணத்தையும் மெச்சி ஆசீர்வதித்தார். அதன் பிறகு இருவரும் அமர்ந்து பாரணையை முடித்தனர். மகாவிஷ்ணு தமது பக்தர்களுக்காக எதையும் செய்வார். பக்தன் ஒரு துன்பத்தை அனுபவித்தாலும் பகவான் தாங்க மாட்டார். பகவான் செல்வத்துக்கோ பதவிக்கோ அடிமை அல்ல. அவர் தூய பக்திக்கு மட்டுமே அடிமையானவர் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.